பையன் கன்சீவ் இருக்கையில மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஒரு தடவை எனக்கு காலை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கே முடியாம ஆயிடுச்சு. வாழ்க்கையெல்லாம் வலின்ற மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு. என் பேர் வீரம்மாள். நான் கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்துலேருந்து வரேன். காந்தி நகர் உடையாம்பாளையம் கணபதி, அங்கேருந்து வரேன் சார். எனக்கு 94லேருந்து இந்த வலி இருந்ததுங்க. பையன் கன்சீவ் இருக்கையில் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்தோடனே எனக்கு வலி வந்தது. அப்போ சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு குழந்தை பிறந்தாதான் எதுவும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்படி டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொட்டீனாகவே ரொம்ப வலி வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அப்புறம் போகிற இடமெல்லாம் பெயின் கில்லர் கொடுத்தாங்க. கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அந்த வலி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை எனக்கு காலை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கே முடியாமல் ஆயிடுச்சு ரொம்பையும். அப்போ போனேன், உடனே எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்ததுல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, பல்ஜ் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார். அப்புறம் நான் சரி இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அப்போ எனக்கு குழந்தை சின்ன பையன், எனக்கு வயசு ஏஜும் கம்மியாக இருந்தது. அப்போ நானே 2-3 டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணேன். பண்ணதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வராதுங்க, வயசு ரொம்ப கம்மி, அதனால் இப்போ பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்னைக்கு யூரின் பிளாக் ஆகுதோ அன்னைக்கு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், அது வரைக்கும் வெயிட் தூக்காமல் பிசியோதெரப்பி இப்படிலாம் செஞ்சுட்டு நார்மலான ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே சொன்னேன், சரி அப்படின்னு மாத்திரையை சாப்பிட வலி விட ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும், திருப்பி எனக்கு வலி வந்துடும். வாழ்க்கையெல்லாம் வலின்ற மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு ரொம்ப நாளாகவே. இப்படியே இருந்துட்டு எனக்கு ரொம்பவுமே சிவியராகவே வலி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வாழ்க்கை இப்படியே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. இதெல்லாம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு அடிக்கடி சண்டையே வர மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை. வலி வந்தால் என்ன அறியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மின்னல் மாதிரி வலி சுண்டி பிடிச்சி இழுக்கும். நைட்டு தூங்குறதுக்கே என்னை விடாது. எந்திரிச்சு உட்காந்து செவத்தில் சாத்திட்டு தான் படுத்தாதான். ஃப்ளாட்டாகவே படுக்க முடியாது. எந்திரிச்சு உட்காந்து ஒரு பக்கம் படுக்கணும், இன்னொரு பக்கம் எந்திரிக்கிறது கஷ்டப்படுவேன். பாத்ரூம் போகிறதுக்கும் கஷ்டம். எல்லாத்துக்குமே என்னோட ரொட்டீன் வாழ்க்கை எல்லாமே பாதித்த மாதிரியே ஆயிடுச்சு. இந்த பெயின்னாலே ரொம்ப சிரமத்துக்குதாவே இருந்தேன் நான். இதுக்கு என்னதான் விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில தான் இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் என்னோட மச்சான் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவனை பார்க்க வந்திருந்தப்போ தான் அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி டாக்டரை பார்த்தோன்னே அவர் சொன்னார், உங்களுக்கு பண்ண வேண்டியதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, யார் சொன்னால் இப்படி வலி நிவாரண சிகிச்சை எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் உங்களை குணப்படுத்தி விடுறோம், 100% சரியாயிடும், ஒரு 3 மாதத்துக்கு மாத்திரை எடுத்துக்கணும், அப்புறம் இது திருப்பி வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயும் சொன்னேன். அவர் அரை மனசாக தான் என் கூட வந்தார். அதெல்லாம் உனக்கு கத்தி போட்டால் தான் சரியாகும், கத்தி போடலாம் சரியே ஆகாது, எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, கடைசியில் இதை பார்க்குறேன், எவ்வளோ காசு நான் அவங்களுக்கு செலவு பண்ணிட்டேன்ட்டு அவர் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தார். நான் சொல்லிட்டு என்னன்னாலும் பரவாயில்ல, கடைசி இதை நான் பார்க்குறேன், இதுக்கப்புறம் எனக்குன்னு தோன்றதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் வந்தேன். வந்துட்டு அப்புறம் சாரை கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அவர் 20 நாளைக்கு மாத்திரையும் 10 நாளைக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், 20 நாள் மாத்திரையை சாப்பிட்டு நான் 10 நாள் மாத்திரையை விட்டுட்டேன். சரி 20 நாள் கழிச்சு நம்ம திருப்பி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோடனே எனக்கு திருப்பி பெயின் வர ஆரம்பிச்சு. ரொம்ப சிவியராக முதல்ல இருந்த வலி மாதிரிலாம் இல்லை, இது வேறு மாதிரி வலியாகிடுச்சு. அப்புறம் திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஃப்ரீயாகவே இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு அந்த வலி வரப்ப இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு பாரமாக இருக்கும், நடக்கிற கஷ்டப்படுவேன், 2 காலை பேலன்ஸ் பண்ணி என்னால் நடக்கவே முடியாது. வண்டியில் ஏறணும்னாலும் கூட காலை ஊனி ஏறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். அப்படி பயங்கர வேதனையை நிறையாவே நான் அனுபவிச்சேன். இப்போ நல்லாவே அதுக்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சுன்னே நான் சொல்லலாம். அதனால் நல்லா இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. இது மாதிரி இருக்கிறவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். பண்ணவங்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னோட ரிசல்ட் நான் சொல்கிறேன், நல்லாவும் இருக்குது. இப்போ 3 மாதம் கழிச்சு வர சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒரு ரத்த டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு அப்புறம் மாத்திரையெல்லாம் எழுதி தரேன் அப்படின்னு. கத்தி போடாமல் மாத்திரையில் காலை தோட்டிட்டா அதுவும் பரவாயில்ல, வேலை இல்லாமல் அப்படின்ட்டு நல்லா இருக்குது. 100% ரிசல்ட்டே சொல்லலாம். அதுக்கு இவருக்கு தான் நான் பாராட்டு சொல்றேன். உண்மையிலே என்னோட கஷ்டத்துக்கு என்னமோ அந்த பையன் முடியாம இருக்க நான் பார்க்க வரங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை பார்க்க வரல கூட இந்த படியில நான் கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டே போவேன். லிஃப்ட்ல போனாலும் ஒரு மாதிரியா இருக்கும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உட்கார முடியாது, எதுலையுமே ஒரு மைண்ட போய் செலுத்தி எனக்கு வேலை செய்யறதுக்கே முடியாது. மாத்திரை போட்டேன்னா நல்லா ஃப்ரீயாடுறேன், பெயின் கில்லர் தான் எடுத்துக்கிடுவேன். ஜாஸ்தி எடுத்துட்டாலும் அதுவும் தொந்தரவு பண்ணுங்க அப்படின்னுவாங்க. பொழுதுனைக்கு ஆஸ்பத்திரிக்கும் போக முடியறதில்ல. 3000 4000 ஒவ்வொரு தடவை போனால் செலவு பண்ணிட்டு அப்படியே இருந்தது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி இருந்தேன். இப்போ அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாரு.
செந்தில் பிரகாஷ் டாக்டருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி 25 வருஷமாக இருக்கக்கூடிய நாள்பட்ட வலியை கூட நம்ம வெறும் 2 மணி நேரத்தில் சரி பண்ண முடியும், நம்ம அதை சரியான முறையில் அணுகணும்னா. ஸோ நம்ம முத்தூஸ் ஹாஸ்பிட்டலில் காம்ப்ரிஹென்சிவ் பெயின் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிறதால உங்களோட பெயின் எதனால் ஆரம்பிக்குதுங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு அதுக்கான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த மாதிரியான நாள்பட்ட வலியிலிருந்து நிரந்தரமான விடுதலை நம்ம அடைய முடியும். நன்றி.